வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி. இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி புது பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பக்கத்தில் நடந்து போகிற தூரத்தில் சக்தி நகர். இந்த சக்தி நகர் விரிவாக்கம், அதாவது சக்தி நகருக்கு அப்படியே பேக் சைடில் வீடுகளை ஒட்டிய ஒரு 3.25 சென்ட், அதாவது 3.75 சென்ட் தெற்கு பார்த்தோம்னா சேல்ஸுக்கு வந்திருக்கு. வீடுகளை ஒட்டியே இருக்குது, உடனே வீடு கிட்ட சூப்பரான இடம். இது சக்தி நகர் என்ட்ரன்ஸு. புது பஸ் ஸ்டாண்டு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. புது பஸ் ஸ்டாண்டு ஹவுசிங் போர்டு பக்கத்தில் ஒரு சின்ன ஃப்ளாட்டு வீடு கட்ட நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இடம், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போடலாம். ஒரு நல்ல இடம். சக்தி நகர் வழியாக வந்துடலாம், ஹவுசிங் போர்டு வழியாக வந்துடலாம். சக்தி நகர் மெயின் ரோடு, 60 அடி ரோடு. இது சக்தி நகர்னால எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நல்ல டெவலப் ஏரியா. ரெண்டாவது பெரிய பெரிய ரோடுகள் இருக்குது. நிறைய பேர் இந்த சக்தி நகரில் இடம் வாங்க விரும்புவீங்க. இதில் அப்ரூவல் ஃப்ளாட்டும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. சக்தி நகரில் அப்ரூவல் ஃப்ளாட்டு கொஞ்சம் விலை கூட. நம்மளுக்கு ரோட்டில் என்ட்ரன்ஸ்லேயும் ஒரு கமர்ஷியல் ஃப்ளாட் நம்மகிட்ட சேல்ஸுக்கு இருக்குது. இது சக்தி நகரோட பேக் சைடு. இதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விரிவாக்கம் தான். விரிவாக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்க 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் இடம் இருக்குது. அதில் நிறைய வீடுகள் ஆயிடுச்சு. இதில் ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 அடி 24 அடின்னு 2 ரோடை பிரித்து மனையாக போட்டிருக்காங்க. முன்னாடியே போட்டது 2010க்கு முன்னாடியே போட்டது. சுற்றி பார்த்தீங்கன்னா சுற்றி வீடுகள் வந்துடுச்சு. 27க்கு 60 இருக்குது. இந்த க்ளீன் பண்ணி போட்டிருக்க தான் ஃப்ளாட்டு. மேல் பக்கம் வீடு, கீழ்ப்பக்கம் காலி இடம். இது சக்தி நகர் சர்ச்சு. சர்ச்சுக்கு அப்படியே பக்கத்தில் இருக்குது. இது இப்போ கட்டியிருக்க வீடு, புதுசாக ரீசெண்டாக இந்த வேலை நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டில் இந்த வீட்டுக்கு அப்படியே கீழ்ப்பக்கம் இருக்கிறதா மன கரெக்டாக அளந்து கொடுத்துருவாங்க. மொத்தம் 3.25 சென்ட் இருக்குது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு சின்னதாக பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வீடு கட்டுறதுக்கு ஒரு சூப்பரான ஃப்ளாட்டு. நல்ல பெரிய தெரு. ஹவுசிங் போர்டுக்கு அப்படியே பேக் சைடில் வந்துடும். நீங்கள் 2 பக்கமும் ஹவுசிங் போர்டு வழியாக வந்துடலாம், இல்லை சக்தி நகர் வழியாக வந்துடலாம். எல்கை கரெக்டாக இருக்குது. 4 பக்கம் கல் ஊனி வச்சுருக்குறாங்க. இதுக்கு அப்படியே கீழ்ப்பக்கம் உள்ள ஃப்ளாட்டும் சேல்ஸுக்கு தான் இருக்குது. தேவைன்னா இங்கே சேர்ந்து எடுத்துக்கலாம், இல்லை தனித்தனியாக எடுக்கனாலும் எடுத்துக்கலாம், இல்லை எந்த ஃப்ளாட்டை வேணாலும் இந்த ஃப்ளாட்டை மட்டும் எடுத்துக்கலாம். ரோடு சுற்றி நல்லா ப்ராப்பராக இருக்குது. ஹவுசிங் போர்டுக்கு அப்படியே பேக் சைடில் வந்துடும். பின்னாடி வீடுகள் தெரியுது, அது ஹவுசிங் போர்டு பேக் சைடில் உள்ள வீடுகள். நல்ல மனை, சவுத் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. சின்ன பட்ஜெட்டு, பெரிய தொகையெல்லாம் இல்லை. நீங்கள் ஹவுசிங் போர்டு பக்கத்தில் ஃப்ளாட்டு இல்லை வீடு தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா எடுத்து உடனே வீடு கட்டிக்கலாம், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் எடுத்து போட்டுக்கலாம். நல்ல சமக்கமாக இருக்குது, எங்கேயுமே இழுக்கலை இடம். இதே ஏரியாவில் நிறைய ஃப்ளாட்டுகள் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் வீடியோ ஒன்று தான் போட முடியும் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல இந்த ஒன்று தானே இல்லை, நிறைய இருக்குது ஃப்ளாட்டுகள் நம்மகிட்ட இருக்குது. கரெக்டாக கல் ஊனி வச்சுருக்காங்க அளந்து. அப்படியே மனைக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஹவுசிங் போர்டு வீடுகள் ஃபுல்லாகவே அப்படியே பேக் சைடில் தெரியும். ஃபுல்லாகவே ரொம்ப பக்கத்தில் இருக்குது. புது பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப பக்கம். ஒரு நல்ல ஏரியாவில் ஒரு நல்ல மனை. சென்ட்டுக்கு 8.5 லட்ச ரூபா கேட்குறாங்க. நெகோசியபிள் தான், பேசிக்கலாம். பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான். இது இப்போ ரீசெண்டாக கட்டின புது வீடு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள், நேரில் வாங்க. ஓனர்கிட்ட உட்காந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம். இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி, இல்லை விற்கனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம். நன்றி.